நீங்க தினமும் ரொம்ப விரும்பி சாப்பிடுற அந்த சூடான வெள்ளை சாதமோ இல்ல மதியம் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஆசையா வாயில போடுற அந்த சின்ன இனிப்போ நேரா உங்க செல்களுக்குள்ள போய் உங்க டிஎன்ஏவையே கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்குதுன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ம் கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல. ஆனா இதுதான் உண்மை. ஆமா. உங்களுக்கான இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் தெரியுமா? நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட அந்த மருத்துவ கட்டுரைகள், ஊட்டச்சத்து ஆய்வுகள் இதெல்லாமே நாங்க ரொம்ப விரிவாக படிச்சு பார்த்தோம். இது எல்லாத்தையும் ஒண்ணா இணைச்சு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய உண்மை புரியுது. கண்டிப்பா. அதாவது நாம தினமும் சாப்பிடுற கார்போஹைட்ரேட் உணவுகளுக்கும் நம்ம உடம்போட அடிப்படை கட்டமைப்பான செல்களை சேதப்படுத்துற அந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸ் உருவாவதற்கும் ஒரு நேரடியான தொடர்பு இருக்கு. கரெக்ட். இது எப்படி சாத்தியம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நாம நுணுக்கமா உடைச்சு பார்க்க போறோம். ஏன்னா நாம உணவு வெறும் பசிய போக்கிக்கிற ஒரு பொருளாகவோ இல்ல நாக்கு ருசிக்காகவோ மட்டும்தான் பார்க்க பழகிட்டோம். சரியா சொன்னீங்க. ஆனா நீங்க உள்ள அனுப்புற ஒவ்வொரு வாயு உணவும் அடிப்படையில பல ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துது. இது வெறும் செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இது நம்ம செல்களுக்குள்ள நடக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத ரசாயன போர். நீங்க கொடுத்த தரவுகளை படிக்கும்போது அந்த போர் எவ்வளவு தீவிரமா நடக்குதுன்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. பாத்தீங்கன்னா இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பார்ப்போம். முதல்ல இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ங்கிற வார்த்தையை நாம நிறைய இடங்கள்ல கடந்து வந்திருப்போம். அழகு சாதன பொருட்களோட விளம்பரங்கள்ல ஆரம்பிச்சு ஹெல்த் டிப்ஸ் வரைக்கும் இது ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்துறாங்க. ஆனா உண்மையிலே இது என்ன? இது ஏன் நம்ம உடம்புக்குள்ள ஒரு போரையே நடத்துது? இது கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? கண்டிப்பா. இத அறிவியல் படி சொல்லணும்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் மூலக்கூறுகளால் ஆனது. அதாவது மாலிக்யூல்ஸ். இந்த மூலக்கூறுகளுக்குள்ள அணுக்களும் அந்த அணுக்களை சுத்தி எலக்ட்ரான்களும் இருக்கும். இயற்கையாவே இந்த எலக்ட்ரான்கள் ஜோடி ஜோடியா தான் இருக்க விரும்பும். ஓ, ஜோடியா இருந்தாதான் அது நிலையா இருக்குமா? ஆமா, அந்த ஜோடித்தன்மை தான் ஒரு மூலக்கூறை நிலையா, அதாவது ஸ்டேபிளா வச்சிருக்கும். ஆனா சில குறிப்பிட்ட ரசாயன மாற்றங்களால சில மூலக்கூறுகள்ல ஒரு எலக்ட்ரான் மட்டும் ஜோடி இல்லாம தனியா பிரிஞ்சிடும். இப்படி ஜோடி இல்லாத ஒற்றை எலக்ட்ரானை கொண்ட நிலையற்ற மூலக்கூறுகளை தான் நாம ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த ஒற்றை எலக்ட்ரான் இருக்கிறதால அப்படி என்ன பெரிய பிரச்சனை வந்துற போது? பிரச்சனை என்னன்னா, ஒரு எலக்ட்ரான் ஜோடி இல்லாம இருக்கும்போது அந்த மூலக்கூறு ரொம்ப ஆக்ரெசிவா ஒரு விதமான பதற்றத்தோட மாறிடும். எப்படியாவது தனக்கான ஜோடியை தேடி கண்டுபிடிக்கணுங்கிற வெறியில அது பக்கத்துல இருக்கிற மற்ற ஆரோக்கியமான செல்கள் கிட்ட போய் அதோட எலக்ட்ரானை பலவந்தமா பறிக்க முயற்சி செய்யும். அட, இத கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இத ஒரு பெரிய டான்ஸ் ஃப்ளோர் கூட ஒப்பிடலாமா? டான்ஸ் ஃப்ளோரா? சொல்லுங்க, எப்படின்னு பாப்போம். இப்போ கற்பனை செஞ்சு பாருங்களேன். அங்க ஒரு அழகான பாட்டு ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் ஜோடி ஜோடியா ரொம்ப நேர்த்தியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எந்த குழப்பமும் இல்ல. அப்போ திடீர்னு ஜோடி இல்லாத ஒருத்தர் அந்த டான்ஸ் ஃப்ளோருக்குள்ள நுழையிறாரு. அவருக்கு எப்படியாவது ஒரு ஜோடி வேணும். சரி. அதற்காக அவர் அந்த அரங்கத்துல அங்குமிங்கும் வெறித்தனமா அலைஞ்சு ஏற்கனவே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற ஜோடிகள் மேல மோதி அவங்கள பிரிச்சு ஒரு பெரும் குழப்பத்தையே ஏற்படுத்துறாரு. கிட்டத்தட்ட இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸும் செல்களுக்குள்ள இப்படிதான் செயல்படுது இல்லையா? அட, மிகச் சரியான ஒரு ஒப்புமை. அந்த ஜோடி இல்லாத நபர் ஏற்படுத்துற குழப்பம்தான் நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற டேமேஜ். அவர் எப்படி மத்தவங்கள மோதி தள்ளுறாரோ அதே போல இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம ஆரோக்கியமான செல்கள் மேல மோதுது. அப்போ அந்த மோதிர வேகத்துல செல்கள் பாதிக்கப்படுதா? ஆமா, இதனாலதான் செல்களோட வெளிச்சுவர் முதல்ல சேதமடையுது. இது ஒரு தொடர்கதை போல அடுத்தடுத்த செல்களுக்கும் பரவும். ஒரு செல் அதோட எலக்ட்ரான் இழக்கும்போது அதுவும் ஒரு ஃப்ரீ ரேடிக்கலா மாறி அடுத்த செல்லை தாக்கும். இந்த தொடர் தாக்குதலையும் அதனால ஏற்படுற ஒட்டுமொத்த பாதிப்பையுமே அறிவியல்ல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். சரி, இப்படி தொடர்ந்து செல்கள் தாக்கப்படும் போது உடம்புக்குள்ள என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? சும்மா மேலோட்டமா இருக்குமா இல்ல ரொம்ப சீரியஸான பாதிப்பா? பாதிப்புகள் ரொம்ப ஆழமானவ. முதல்ல செல்களோட சுவர் உடையுது. அதுக்கப்புறம் செல்களுக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான புரோட்டீன்கள் சிதைக்கப்படுது. இன்னும் மோசமா சொல்லணும்னா நம்ம பரம்பரை ரகசியங்களை அடக்கி வச்சிருக்கிற நம்ம உயிரோட குறியீடான டிஎன்ஏ வரைக்கும் எல்லாமே சிதைக்கப்படுது. டிஎன்ஏவே டேமேஜ் ஆகுதா? ஆமா, டிஎன்ஏ சேதமடையுது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது செல்களோட செயல்பாட்டையே முற்றிலுமா மாத்தி பல நாள் போட்ட நோய்களுக்கு அடித்தளமா அமைஞ்சிருது.
டிஎன்ஏ அளவுக்கான பாதிப்பு அப்படின்னு சொல்லும்போது கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு. சரி, இப்படிப்பட்ட ஆக்ரோஷமான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எங்க இருந்து வருது? ஏதோ வெளியில இருக்கிற மாசடைஞ்ச காத்துல இருந்தோ இல்ல சிகரெட் புகையிலிருந்தோ மட்டும் வர்றதில்லன்னு நீங்க பகிர்ந்த ஆய்வுகள் சொல்லுது. கரெக்ட். நிறைய பேர் அப்படித்தான் நடிச்சிட்டு இருக்காங்க. நாம தினமும் தட்டுல வைக்கிற கார்போஹைட்ரேட் உணவுகள்ல இருந்து தான் இது தொடங்குது அப்படிங்கிறது எப்படி சாத்தியம்? அதுதான் நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான, அதே சமயம் அதிர்ச்சியான புள்ளி. நாம தினசரி சாப்பிடுற சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட் உணவுகள், அதாவது சர்க்கரை, மைதா, பாலிஷ் செய்யப்பட்ட வெள்ளை அரிசி, அப்புறம் இனிப்புகள், இது எல்லாமே செரிமானமான பிறகு நேரடியாக குளுக்கோஸா மாறுது. ம் குளுக்கோஸா மாறி ரத்தத்துல கலக்கும். ஆமா. இப்படி திடீர்னு அதிக அளவிலான குளுக்கோஸ் ஒரே நேரத்துல நம்ம ரத்தத்துல கலக்கும்போது ரத்த சர்க்கரை அளவு அசுர வேகத்துல ஏகுறோம். இதத்தான் மருத்துவ உலகத்துல குளுக்கோஸ் ஸ்பைக் அல்லது பிளட் சுகர் ஸ்பைக் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு நியாயமான சந்தேகம் வருது. சொல்லுங்க. குளுக்கோஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு தேவையான அடிப்படை எனர்ஜி தானே. நம்ம ஓடுறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் ஏன் மூளை சிந்திக்கிறதுக்கும் கூட அதுதானே முக்கியம். ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு எரிபொருள், அதுவும் நம்ம உடல் இயங்குவதற்கு மிக அவசியமான ஒண்ணு. அது எப்படி நமக்கு எதிரா திரும்பும்? எனர்ஜி அதிகம் கிடைச்சா உடம்பு இன்னும் சுறுசுறுப்பா தானே இயங்கணும். இது ரொம்ப தர்க்க ரீதியான கேள்விதான். இத நாம புரிஞ்சுக்க நம்ம செல்களுக்குள்ள நடக்கிற மெக்கானிசத்தை பார்க்கணும். இத ஒரு வாகனத்தோட இன்ஜின் கூட ஒப்பிட்டு பார்க்கலாம். நம்ம செல்களுக்குள்ள குளுக்கோஸை எரிச்சு சக்தியா, அதாவது எனர்ஜியா மாத்திர ஒரு நுண்ணிய உறுப்பு இருக்கு. அதோட பேரு மைட்டோகாண்ட்ரியா. ஓ, மைட்டோகாண்ட்ரியா. இது பத்தி ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு. அதேதான். இதுதான் நம்ம உடம்போட பவர் ஹவுஸ் அல்லது என்ஜின். நீங்க ஒரு உணவை சாப்பிடும்போது அதிலிருந்து வர்ற குளுக்கோஸ் இந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள போகும். அங்க பல ரசாயன வினைகள் மூலமா அந்த குளுக்கோஸ் எரிக்கப்பட்டு ஏடிபி எனப்படும் ஆற்றலா மாறும். சரி. நாம அளவா சாப்பிடும்போது அளவான குளுக்கோஸ் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள போகும். அங்கே எரிப்பு மிகச் சீரா நடந்து எனர்ஜி உற்பத்தியாகும். எந்த பிரச்சனையும் வராது. சரி, அளவா வரும்போது என்ஜின் சீரா இயங்குது, நமக்கு ஆற்றல் கிடைக்குது. ஆனா நம்ம முன்னாடி பேசின அந்த குளுக்கோஸ் ஸ்பைக் ஆகும்போது, அதாவது ஒரே நேரத்துல அதிக குளுக்கோஸ் வரும்போது அந்த என்ஜின்குள்ள என்ன நடக்குது? அங்கேதான் மிகப்பெரிய சிக்கலே உருவாகுது. நீங்க சுத்திகரிக்கப்பட்ட மாவுச்சத்தை ஒரே நேரத்துல அதிகமா சாப்பிடும்போது ஒரு பெரிய அளவிலான குளுக்கோஸ் வெள்ளம் போல சென்று மைட்டோகாண்ட்ரியாவை தாக்கும். அந்த சின்ன என்ஜினால அந்த அளவு எரிபொருளை ஒரே நேரத்துல கையாள முடியாது. அதாவது அளவுக்கு அதிகமா பெட்ரோல் ஊத்துனா என்ஜின் திணறுமே, அந்த மாதிரியா? மிகச்சரியா சொன்னீங்க. இது அறிவியல்ல மெட்டபாலிக் ஓவர்லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அதிகப்படியான அழுத்தத்தால மைட்டோகாண்ட்ரியாவால குளுக்கோஸை முழுமையா எரிக்க முடியாது. அந்த எரிப்புச் சங்கிலி பாதியிலே தடப்படும். இப்படி என்ஜின் திணறும் போதே அதுல இருந்து எலக்ட்ரான்கள் கசிஞ்சு வெளியேறும். அட, எலக்ட்ரான்கள் கசியுமா? ஆமா, அந்த கசியும் எலக்ட்ரான்கள் உள்ளே இருக்கிற ஆக்சிஜனோட சேர்ந்து நாம கொஞ்ச நேரம் முன்னாடி பேசின அந்த ஜோடி இல்லாத மூலக்கூறுகளா மாறும். அதாவது ஒரு என்ஜின் திணறும்போது அதிலிருந்து எப்படி தவறான தீப்பொறிகள் சிதறுமோ அதே போல அரைக்குறையா எரிஞ்ச குளுக்கோஸ்ல இருந்து சிதறும் தீப்பொறிகள் தான் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதிகப்படியான எனர்ஜி என்ஜினை வேகமாக்குறதுக்கு பதிலா அதை திணறடிச்சு தீப்பொறிகளும் உருவாக்குது. அப்போ நாம சாப்பிடுற அந்த எக்ஸ்ட்ரா இனிப்பு நமக்கு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு பதிலா செல்களுக்குள்ள ஒரு சின்ன வெடிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாமா? 100க்கு 100 உண்மை. ஆனா பாத்தீங்கன்னா அந்த மைட்டோகாண்ட்ரியால ஏற்படுற தவறு வெறும் ஒரு செல்லோட முடிஞ்சிடுறது இல்ல. அந்த அதிகப்படியான சர்க்கரை ரத்தத்திலேயே தங்கிடுறதால ஒட்டுமொத்த உடம்புலையும் அது ஒரு மிகப்பெரிய சங்கிலி தொடர் வினையை உருவாக்குது. அதாவது செயின் ரியாக்ஷன். எரிபொருள் என்ஜின்குள்ளேயும் போக முடியாம ரத்தத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கிறத சொல்றீங்களா? இதனால என்ன நடக்கும்? ரத்தத்துல சர்க்கரை அளவு உயர்ந்த உடனே நம்ம உடம்பு அதை ஒரு அபாய சங்கா பாக்குது. உடனே அதை கட்டுப்படுத்த கணையம் அதிக அளவிலான இன்சுலினை சுரந்து ரத்தத்துல கலக்குது. இன்சுலின் வேலை என்னன்னா சர்க்கரையை எப்படியாவது செல்களுக்குள்ள தள்ளி விடணும் அப்படிங்கிறது தான். ஆனா செல்கள் தான் ஏற்கனவே ஃபுல்லா நிரம்பி வழியுதே. அதுதான் சிக்கல். நீங்க தொடர்ந்து 3 வேளையும் இடைவேளைகளிலும் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட் உணவுகளையே சாப்பிட்டுட்டு இருந்தா உங்க ரத்தத்துல எப்பவுமே சர்க்கரை அளவு அதிகமாவே இருக்கும். அதே சமயம் இன்சுலின் அளவும் அதிகமாவே இருக்கும். இப்படி தொடர்ந்து இன்சுலினும் சர்க்கரையும் ரத்தத்துல அதிகமாவே இருந்தா உடம்புக்கு என்ன ஆகும்? இது நல்லதில்லையே. கண்டிப்பா நல்லது கிடையாது. இது நீண்ட நாட்கள் தொடரும்போது நம்ம உடம்புல நாள்பட்ட அழற்சிய, அதாவது கிரானிக் இன்ஃப்ளமேஷனை உருவாக்குது. இந்த அழற்சி எப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டா வீங்குறது போல கிடையாது.
அப்போ இது வேற மாதிரி அலர்ச்சியா? ஆமா, இது உடல் முழுவதும் உள்ள இரத்த குழாய்களிலும் செல்களிலும் ஏற்பட்ட ஒரு உள்ளக கொதிப்பு நிலை. இந்த தொடர் அழற்சி ஃப்ரீ ரேடிக்கல்ஸை மேலும் மேலும் உருவாக்கிக்கிட்டே இருக்கிற ஒரு தொழிற்சாலை போல மாறிடுது. ஆனா இதை விட ஒரு பயங்கரமான விஷயத்த நீங்க கொடுத்த அந்த ஆராய்ச்சி தரவுகள் சொல்லுது. ஓ, அதை விட பயங்கரமான விஷயமா? ஆமா, அதிகப்படியான சர்க்கரை ரத்தத்துல தொடர்ந்து சுத்திக்கிட்டே இருக்கும்போது அது ஏஜிஇஎஸ் எனப்படும் ஒரு நச்சுப் பொருளை உருவாக்குது. ஆமா, நான் அந்த வார்த்தைய உங்களுடைய குறிப்புகள்ல பார்த்தேன். ஏஜிஇஎஸ், அதாவது அட்வான்ஸ்ட் கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ். இத ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அப்படின்னா என்ன? சர்க்கரை எப்படி ஒரு நச்சுப் பொருளா மாறுது? இது அறிவியல்ல கிளைகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கரை அப்படிங்கிறது அடிப்படையில ஒரு பிசுபிசுப்பான பொருள். ரத்தத்துல அளவுக்கு அதிகமா சுத்திக்கிட்டு இருக்கிற குளுக்கோஸ் அங்க இருக்கிற ஆரோக்கியமான புரோட்டீன் மற்றும் கொழுப்பு மூலக்கூறுகளோட போய் பலவந்தமா ஒட்டிக்கும். அப்படி ஒட்டிக்கிட்டா என்ன ஆகும்? அப்படி ஒட்டிக்கிட்டதும் அந்த புரோட்டீனோட தன்மையே மாறிடும். அது கருகி கடினமாகி அதோட நெகிழ்வு தன்மையை இழந்துடும். இப்படி சர்க்கரையும் புரோட்டீனும் ஒன்னா இணைந்து உருமாறி போன அந்த கழிவு பொருளை தான் ஏஜிஇஎஸ் அப்படின்னு சுருக்கமா அழைக்கிறோம். ஓ, இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் சர்க்கரைய சூடாக்கும்போது என்ன ஆகும்? அது உருகி மெதுவா கருகி அந்த பாத்திரத்தோட அப்படியே பிசு பிசுப்பா ஒரு கெட்டியான பசை மாதிரி ஒட்டிக்கும் இல்லையா? ஆமா. அத தேய்த்து கழுவுறது எவ்ளோ கஷ்டமான வேலை. அதே போலதான் ரத்தத்துல இருக்கிற இந்த அதிகப்படியான சர்க்கரை நம்ம செல்கள்ல இருக்கிற புரோட்டீனோட ஒரு பிசுபிசுப்பான பசை மாதிரி ஒட்டிக்கிட்டு கருகச் செய்தா? ஆட, இதை விட தெளிவா விளக்கவே முடியாது. இதுதான் உள்ள நடக்குது. சர்க்கரைங்கிறது கொதிக்கும் பாகு மாதிரி நம்ம இரத்த குழாய்கள் இருக்கிற புரோட்டீன்களோட போய் இறுக்கமா ஒட்டிக்கும். இந்த நச்சுப்பொருள் உருவாகிடுச்சுன்னா அது உடம்போட ஒவ்வொரு உறுப்பையும் மிக மோசமா பாதிக்க தொடங்கும். அப்போ இந்த ஏஜிஐஎஸ் ஆல நமக்கு நேரடியாக ஏற்படுற பாதிப்புகள் என்னென்னு ஆய்வுகள் கூறுது. இது நம்ம வெளியில எப்படி உணர முடியும்? இந்த ஏஜிஇஎஸ் ஏற்படுத்துற முதல் வெளிப்படையான பாதிப்பு நம்ம தோல்ல தான் தெரியும். நம்ம தோலை இளமையாகவும் சுருக்கங்கள் இல்லாமலும் பளபளப்பாகவும் வச்சிருக்கிறது கொலாஜன்கிற ஒரு முக்கியமான புரோட்டீன். சரி. இந்த ஏஜிஇஎஸ் போய் அந்த கொலாஜனோட ஒட்டிக்கிட்டா கொலாஜன் அதோட மீள்தன்மைய, அதாவது எலாஸ்டிசிட்டியை இழந்து ரொம்ப கடினமான ஒரு பொருளா மாறிடும். இதனால தான் சர்க்கரை அதிகமா சாப்பிடுறவங்களுக்கு மிக சின்ன வயசுலயே தோல்ல சுருக்கங்கள் ஏற்படுது. தோல் சுருக்கம் அப்படிங்கிறது வெளிப்படையான ஒண்ணு. ஆனா உள்ளுறுப்புகள்ல இது என்ன செய்யும்? உள்ளுறுப்புகள்ல இதோட பாதிப்பு இன்னும் மோசம். இது மூட்டுகள்ல இருக்கிற புரோட்டீனோட ஒட்டிக்கிட்டா மூட்டுகளோட நெகிழ்வு தன்மை குறைஞ்சு கடுமையான மூட்டு வலி ஏற்படும். இரத்த குழாய்கள்ல இருக்கிற கொழுப்போட ஒட்டிக்கிட்டா அந்த இரத்த குழாய்கள் ரப்பர் டியூப் மாதிரி இல்லாம துருப்புடிச்ச இரும்பு பைப் மாதிரி ரொம்ப கடினமாயிடும். ஓ, அப்ப இதனால ஹார்ட் அட்டாக் கூட வருமா? ஆமா, இது நேரடியா இதய நோய்களுக்கு வழிவகுக்கும். எல்லாவற்றுக்கும் மேலா நீண்டகால நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படுற கண்பார்வை இழப்பு, சிறுநீரக கோளாறு, நரம்பு தளர்ச்சி போன்ற அனைத்து தீவிரமான பக்க விளைவுகளுக்கும் மூல காரணமே இந்த ஏஜிஎஸ் தான். கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. தோல் சுருக்கம், மூட்டு வலியில தொடங்கி இதய நோய் வரைக்கும் அனைத்திற்கும் அடிப்படையா இருக்கிறது நம்ம சாப்பிட்ற அந்த அதிகப்படியான சர்க்கரையும் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டும் தானா? ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்படியானால் நாம கார்போஹைட்ரேட் உணவுகளை முழுமையா தவிர்த்துடணுமா? இனிமேல் எந்த மாவுச்சத்தும் சாப்பிடவே கூடாதாங்கிற கேள்வி கேட்கறவங்களுக்கு எழலாம் இல்லையா? நிறைய பேர் செய்யற பெரிய தவறு இதுதான். நாம அப்படி ஒரு தீவிரமான முடிவுக்கு வந்துடக்கூடாது. கார்போஹைட்ரேட் அடிப்படையில தவறானதோ அல்லது நம்ம எதிரியோ கிடையாது. மூளைக்கு குளுக்கோஸ் மிக அவசியமான ஒண்ணு. அப்போ எதுல தான் பிரச்சனை? நாம எதை சாப்பிடுறோம், எவ்வளவு சாப்பிடுறோம், எந்த வடிவத்துல சாப்பிடுறோங்கிறதுல தான் சூட்சுமம் அடங்கி இருக்கு. அதனால தான் இத நல்ல காப்ஸ் கெட்ட காப்ஸ்னு பிரிக்கிறோம். ஆமா, நீங்க கொடுத்த தரவுகளும் அதை மிக தெளிவா பிரிச்சு காட்டுது. எந்தெந்த உணவுகள் அதிக ஃப்ரீ ரேடிக்கல்ஸை உருவாக்கும் பாத்தீங்கன்னா, சக்கரை, மைதாவால் செய்யப்பட்ட உணவுகள், பேக்கரி பொருட்கள், கடைகள்ல விக்கிற ஜூஸ்கள், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அப்புறம் தவிடு நீக்கப்பட்ட அதிகமா குழைவா வெந்த வெள்ளை அரிசி, இது எல்லாமே ஆபத்தான கெட்ட கார்ப்ஸ் பட்டியல்ல வருது. கரெக்ட். அதே சமயம் பாதுகாப்பான கார்போஹைட்ரேட் பட்டியல்ல கம்பு, கேழ்வரகு, திணை போன்ற முழு தானியங்கள், சிறுதானியங்கள், காய்கறிகள் மற்றும் பச்சைக்கீரைகள் இதெல்லாம் இருக்கு. இரண்டுமே கார்போஹைட்ரேட் தான். ஆனா ஏன் உடம்புக்குள்ள போனதும் இந்த வேறுபாடு வருது? இதற்கான பதிலை ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிடலாம். அதுதான் நார்ச்சத்து, ஃபைபர்,
கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது பிரச்சனை இல்ல. அது அளவுக்கு அதிகமா இருக்கிறதும், தொழிற்சாலைகள்ல சுத்திகரிக்கப்பட்டு அதுல இருக்கிற நார்ச்சத்து முற்றிலும் நீக்கப்படுறதும் தான் உண்மையான பிரச்சனை. ஓ, அந்த நார்ச்சத்து தான் விஷயமா? ஆமா, நீங்க சிறுதானியங்களையும் அல்லது காய்கறிகளையும் சாப்பிடும்போது அதுல இருக்கிற நார்ச்சத்து நம்ம குடல்ல ஒரு ஜெல் போன்ற படலத்தை உருவாக்குது. இந்த ஜெல் உணவுல இருந்து குளுக்கோஸ் பிரிஞ்சு ரத்தத்துல கலக்கிற வேகத்தை கட்டுப்படுத்துற ஒரு மிகச்சிறந்த ஸ்பீட் பிரேக்கர் போல செயல்படுது. ஓ, ஸ்பீட் பிரேக்கர் போலவா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இப்போ நீங்க ஒரு மைதா ரொட்டியை சாப்பிடும்போது அதுல நார்ச்சத்து இருக்காது. செரிமான என்சைம்கள் உடனே அதை உடைச்சு மொத்த குளுக்கோஸையும் ஒரே நேரத்துல ரத்தத்துல கொட்டிடும். அதுதான் குளுக்கோஸ் ஸ்பைக். ம், அப்போ எந்த ஸ்பீட் பிரேக்கரும் இல்ல. ஆமா. ஆனா நீங்க ஒரு முழு தானியத்தை சாப்பிடும்போது இந்த நார்ச்சத்து அந்த என்சைம்களை மெதுவா செயல்பட வைக்குது. இதனால குளுக்கோஸ் மெல்ல மெல்ல சீரா ஒரு குழாயில சொட்டு சொட்டா நீர் வர்றது போல ரத்தத்துல கலக்குது. அப்போ ரத்தத்துல குளுக்கோஸ் மெதுவா செல்லும்போது நம்ம மைட்டோகாண்ட்ரியாவுக்கு எந்தவிதமான ஓவர்லோடும் ஏற்படுறதில்ல, அப்படிதானே? சரியா பிடிச்சிட்டீங்க. குளுக்கோஸ் சீரா வரும்போது இன்ஜின் மிக சீரா இயங்குது, நமக்கு தேவையான சக்தியும் கிடைக்குது. ஆனா அந்த என்ஜின் திணறாததால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்னும் தீப்பொறிகள் உருவாவதே இல்ல. அருமை. கெட்ட காப்ஸ் உணவுகள்ல இந்த ஸ்பீட் பிரேக்கர் இல்லாததால தான் அவை ஆபத்தா மாறுது. நார்ச்சத்து அப்படிங்கிறது வெறும் செரிமானத்துக்கான ஒண்ணு மட்டும் இல்ல, அதை நம்ம செல்களை ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தாக்குதல்ல இருந்து காக்குற ஒரு கவசம். இந்த இடத்துல நான் உன்னை பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். நாம இவ்ளோ நேரம் எலக்ட்ரான்கள், மைட்டோகாண்ட்ரியா, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு நவீன அறிவியலோட அடிப்படையில பேசிட்டு இருக்கோம். ஆனா நீங்க கொடுத்த தரவுகள்ல உள்ள ஒரு பழங்கால சித்த மருத்துவ குறிப்பை நான் படிச்சப்போ எனக்கு அப்படியே மெய்சிலிர்த்துச்சு. ஓ, எந்த குறிப்பு சொல்றீங்க? அதுல மிக ஆழமான ஒரு வரி இருக்கு. அதிக இனிப்பு உடலுக்குள் தீ. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த மைக்ரோஸ்கோப்பும் இல்லாத காலத்துல இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு கண்டுபிடிப்பு. அதாம் நம்ம முன்னோர்களோட அறிவாற்றல். அந்த சித்த மருத்துவ குறிப்பு நவீன அறிவியலோட எவ்வளவு துல்லியமா பொருந்துதுங்கிறத பாருங்க. அவங்க குறிப்பிடுற அந்த தீ வேற எதுவும் இல்ல, நாம இவ்ளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸும் அதனால ஏற்படுற நாள்பட்ட அழற்சியும் தான். அழற்சி அப்படின்னாலே சூடு, எரிச்சல்னு தானே அர்த்தம்? ஆஹா, நவீன அறிவியல்ல நாம எதை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னு சொல்றோமோ, மைட்டோகாண்ட்ரியா திணறி தீப்பொறிகளை உருவாக்குதுன்னு சொல்றோமோ, அதத்தான் பழங்கால ஞானம் உடம்புக்குள்ள நடக்கிற தீ அப்படின்னு மிக எளிமையா ஆனா அழுத்தமா சொல்லியிருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இது அவங்க எப்படி உணர்ந்தாங்கங்கிறது வியக்க வைக்குது. கண்டிப்பா. அறிவியலும் பழங்கால ஞானமும் இப்படி ஒரே புள்ளியில சந்திப்பது எப்போதுமே ஒரு சுவாரஸ்யமான அனுபவம்தான். சரி, இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை ஒரு முறை சுருக்கமா பாத்திரலாம். சொல்லுங்க. கார்போஹைட்ரேட் நமக்கு எதிரி அல்ல. ஆனா நார்ச்சத்து, முழுமையா நீக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட உணவுகளும் அதிகப்படியான இனிப்பும் நேரா நம்ம செல்களுக்குள்ள போய் மைட்டோகாண்ட்ரியாவை திணறடிக்குது. அதோட விளைவா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகுது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம டிஎன்ஏவை சிதைப்பது மட்டும் இல்லாம உடம்புக்குள்ள ஒரு சங்கிலி தொடர் அழற்சியை ஏற்படுத்துது. சரியா தொகுத்து சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம இரத்தத்துல தங்குற அதிகப்படியான சர்க்கரை புரோட்டீன்களோட இணைந்து AGESங்கிற நச்சுப்பொருளை உருவாக்கி நம்ம தோல் முதல் இதயம் வரை அனைத்தையும் வேகமா முதுமை அடைய செய்யுது. இதற்கான ஒரே தீர்வு நல்ல கார்போஹைட்ரேட், அதாவது நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை தேர்ந்தெடுப்பதுதான். ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணிட்டீங்க. எனவே இந்த தகவல்களோட பயணத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புறது ஒண்ணுதான். அடுத்த முறை நீங்க உங்க தட்டுல உணவை வைக்கும்போது ஒரு நொடி உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நான் இப்போ எனது மைட்டோகாண்ட்ரியாவுக்கு சீரா எரியக்கூடிய சரியான எரிபொருளை கொடுக்க போறேனா, அல்லது அதை திணறடிச்சு தீப்பொறிகளை உருவாக்குற ஒரு சர்க்கரை குண்டை தூக்கி போட போறேனா? உங்க ஆரோக்கியத்தோட முடிவு உங்க கைகள்ல, உங்க தட்டுல தான் இருக்கு. என்னோட சிந்தனைக்கு விட்டு செல்ல விரும்புறேன். நாம சர்க்கரை எப்படி செல்களையும் இரத்த குழாய்களையும் பாதிக்குதுன்னு பார்த்தோம். ஆனா நீங்க கொடுத்த ஆய்வறிக்கைகள்ல ஒரு மிக புதிய கோணம் இருந்தது. ஆமா, அந்த பிரெயின் ரிலேட்டட் ஸ்டடி தானே? அதேதான். மைட்டோகாண்ட்ரியா திணறுவதும் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் மற்றும் AGS உருவாவதும் மூளையில உள்ள நியூரான்களை மிக கடுமையாக பாதிக்குதுன்னு தற்போதைய மருத்துவ உலகத்துல விவாதிக்கப்படுது. இந்த சர்க்கரையால மூளை செல்கள்ல ஏற்படுற பாதிப்பை தான் சில விஞ்ஞானிகள் இப்போ அல்சைமர்ஸ் போன்ற ஞாபக மறதி நோய்களுக்கு காரணம்னு சொல்றாங்க. இத டைப் 3 டயாபிட்டிஸ் அப்படின்னு அழைக்க தொடங்கியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆமா, சர்க்கரைக்கும் ஞாபக மறதிக்கும் உள்ள தொடர்பு
இது பத்தி நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடுத்த முறை ஒரு இனிப்பை சாப்பிடும்போது அது உங்க இடுப்பளவை மட்டும் அதிகரிக்க போறதில்ல, உங்க மூளையோட நினைவாற்றலையும் சேர்த்தே பாதிக்கலாம்ங்கிறத சற்று சிந்திச்சு பாருங்க. நிச்சயமா, இது எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்விதான். மீண்டும் ஒரு சிறப்பான உரையாடல்ல இன்னும் பல புதிய தகவல்களோட உங்கள சந்திக்கிறோம். அதுவரை விழிப்புணர்வோட சாப்பிடுங்க, உங்க மைட்டோகாண்ட்ரியாவை பத்திரமா பாத்துக்கோங்க.